தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மிஷனரியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரர் சம்பத் பிரதர் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் கொடுப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சர்வீஸில் எத்தனாவது வாரங்க? இது 2வது வாரம், 11ஆம் தேதி. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தார், நம்மை நடத்தினார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை அவருக்கு செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை ஜனத்திலிருந்து, ஜாதியிலிருந்து வேறு பிரித்து உம்முடைய மந்தையில நீர் எங்களை சேர்த்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to Lord. Uraba shantalada rikabala duraba shabalada rikabalada raba. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. எல்லாரும் சொல்லுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத
எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அப்பா. இந்த ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவனுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான இந்த காலை வேளையில ஜங்கல் இவாஞ்சலிக்கல் மிஷன் சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு செய்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அளித்த அருமையான போதகர் பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்களுக்காகவும், அருமையான போதகர் பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2025 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 2026 ஆண்டிலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல வருஷங்களாக அல்லது கடந்த வருஷங்களில் எவ்வளவோ துன்பங்கள் இருந்திருக்கலாம், கண்ணீர்கள் இருந்திருக்கலாம், வேதனைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவர். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியில கொஞ்ச நாட்கள், யாரா இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாகவே, ராஜாவா இருந்தாலும் அவன் ஏழையா இருந்தாலும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். மரணத்துக்கு பின்பு நித்தியம் நிச்சயம். அதற்காகத்தான் கிறிஸ்துவம் நம்மை அழைக்கின்றது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? நம்ம இந்த பூமியில நிரந்தரமாக இருப்பதற்காக தேவன் நம்மை படைக்கல. ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு தான் நம்மை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நிரந்தரமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அதற்காக மரணத்தை குறித்தே நாம் பயப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை. மரணம் வரும் பொழுது வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் நாம் ஓட வேண்டிய காலத்துல கர்த்தருக்காக நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தொழிலை, நம்முடைய சபையை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு மனம் சஞ்சலித்து போனாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். நம் மனம் சஞ்சலித்து போனவர்களாக அல்ல, மனம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்குதே பிரதர், எப்படி நான் சந்தோஷமாய் ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அந்த சோதனையான நேரத்திலும் வேதனையான நேரத்திலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் நான் ஜம்மு காஷ்மீர்ல கடந்த 15 ஆண்டுகளாக 14 ஆண்டுகள் முடிந்து 15வது ஆண்டில் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். அந்த பகுதியில் முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவில் மேல் பகுதியில் உள்ள ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மிகவும் அழகும் அந்தஸ்தும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல அந்த மாநிலமும் மிகவும் அழகான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு போய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், ஜெபிக்கவும், வேத வசனங்களை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாம் பார்க்கும்படி கிருபை செய்திருக்கிறார். ஏழை எளிய மக்கள், தரித்திரர்கள், அவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏதாவது ஒரு உதவிகளை நாங்கள் செய்து, ஏழைகளுக்கு செய்து, அது போல வருகிற மக்களுக்கு சின்ன கிஃப்ட்டுகளை கொடுத்து, நல்ல ஸ்நாக்ஸ்களை கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீர் என்பது மிகவும் அழகான ஒரு மாநிலம், அதே நேரத்தில் ஆபத்துகள் நிறைந்த ஒரு மாநிலம். எந்த நேரத்தில் யாருக்கு உயிர் போகும் என்று சொல்லி தெரியாது. பொதுவாக அழகு ஆபத்து தான் சொல்றது 100% உண்மைதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் ஒரு சைடாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் சைனா பார்டராக இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டராக இருக்கிறது. இப்படி அந்த பல 3 நாடுகள் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கிற பகுதிகள். எந்த நேரத்தில் டெரரிஸ்ட் அட்டாக் ஆகும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அங்குள்ள இராணுவ வீரர்களாக இருக்கலாம், போலீசாராக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், யாருக்கும் எந்த நேரத்தில் உயிர் போகும் என்று தெரியாது. ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் அதே நிலைமை தான். நாங்கள் போகிற நேரத்தில் எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்று தெரியாது. நாங்கள் கடந்த நாட்களில் கூட ஒரு மார்க்கெட், சண்டே மார்க்கெட்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வர ஒரே போலீஸ் கூட்டம். என்னன்னு பார்த்தா நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு பின்னாடி கரெக்டாக கிராஸ் பண்ணுறோம், பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குது. ஆனால் ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார்.
ஆனாலும் அந்த மாநிலத்திற்காக அநேகர் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக ஜனங்கள் மாறும் பொழுதுதான் இந்த உலகத்துல எல்லா பொருளாசை என்னங்க எல்லா ஆசைகளும் நம்ம விட்டு போகும். ஆண்டவரை எந்த மனுஷன் சார்ந்து கொள்கிறானோ அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் அநேக நாட்களாக வருடங்களாக அந்த பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதிக குளிர் நிறைந்த ஒரு நேரம். ஆகவே இந்த நேரங்களிலே நாங்கள் ஒரு 2 மாத காலம் நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்து இங்கே சில ஊழியங்களை செய்யவும் சில ஊழியக்காரர்களை பார்க்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 14 ஆண்டுகளாக கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தினார். ஒரு குறைவுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. குறைவுகள் இருந்தாலும் அது நிறைவாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எந்த ஒரு ஸ்தாபனத்திலையும் ஆர்கனைசேஷன்லையும் இணையில விசுவாச ஊழியத்துல நாங்க போனோம். கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்துகிறார். அநேக தெய்வ பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்வாங்க, விசுவாசிகள் உதவி செய்வாங்க. யாரோ ஒருத்தர் பிரதர் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அல்லது வேற போன் நம்பர் பார்த்துக்கிட்டு இப்போ அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் யாருமே கேட்கறது இல்லை. ஊழியக்காரங்களுக்கு போன் நம்பர் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அதுலயே அவங்க காணிக்கையில அனுப்புகிறார்கள். அப்படியாக கர்த்தர் எங்களை நடத்துகிறார். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிறபடினால கர்த்தர் அதிசயமாக எங்களை நடத்துகிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தர்மையான இந்த காலை நேரத்துல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எப்பொழுதுமே மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்னதுங்க? அந்த வசனத்துல நம்ம வாசித்தோம். என்ன வசனம் அது? மறுபடியும் வாசிங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரே நோக்கம் சகல நோய்களையும், ஹல்லேலூயா, சகல நோய்களையும் வியாதிகளையும் சுஸ்தமாக்கினார். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், வேதத்துல நான் வாசிக்கின்ற பொழுது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் வாடிக்கொண்டிருந்த மக்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சகல வியாதிகள், சகல நோய்கள், வியாதிகள் என்று சொன்னால் என்ன, நோய்கள் என்று சொன்னால் என்ன? நோய்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாரம்பரியமான நோய்கள் இல்லைங்களா? தலைமுறை தோறும் நம்முடைய அப்பாவுக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது. இப்ப டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போனா அவர் என்ன கேட்கிறாரு? உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்ததுன்னு கேட்கிறாரு இல்லைங்களா? உங்க அப்பாவுக்கு இருந்ததா அல்லது உங்க அம்மாவுக்கு இருந்ததா அல்லது உங்க பரம்பரையில யாருக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள். அப்ப அந்த நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில பாரம்பரியமான நோய்கள். பாரம்பரியமான நோய்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பல நோய்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பாரம்பரியமான நோய்களில் இருந்து விடுதலை தரும்படியாக அடுத்தது வியாதிகள். வியாதிகள் என்று சொன்னால் திடீரென்று வருகிறது வியாதிகள். ஒரு கொசு கடித்தா நமக்கு என்ன ஆகுதுங்க? காய்ச்சல் வந்துடுது, அல்ல மழை பெஞ்சா காய்ச்சல் வந்துடுது, அல்லது தண்ணியை மாத்தி குடிச்சிட்டோம்னா நமக்கு சுகம், அதாவது சரீரம் சுகவீனமாகிறது. இப்படிப்பட்ட வியாதிகள் வருகிறது. அப்ப கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வியாதிகள், பரம்பரையான நோய்கள். அப்ப இதிலிருந்து விடுதலை பெறும்படியாக மனிதனுக்கு யார் குணமாக்க முடியும்? டாக்டர் இடத்துல போனா டாக்டர் பல ஆயிரங்களை கேட்கிறாங்க, பல லட்சங்களை கேட்கிறாங்க, பல டெஸ்ட்களை எடுக்க சொல்றாங்க. அந்த டெஸ்டினுடைய முடிவுல அவர்கள் அதுக்கு தகுந்த மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? இது நீங்க கடைசி வரைக்கும் சாப்பிடும், இது குணமாகும் என்று சொல்லி எந்த டாக்டரும் நமக்கு உறுதி கொடுப்பது அல்ல. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு அவர் வந்த பொழுது பல வியாதிகளை அவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது 38 வருடம் வியாதியோடு ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சுகமாக்க யாராலும் முடியல. அப்போ அந்த காலகட்டங்களில் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கின்ற பொழுது சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி வருகிறார். அப்போ அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி அதுல போய் இறங்குகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
அப்ப இவன் ஒரு முடவனாக இருக்கிறபடினால இவனால் நடந்து செல்ல முடியாது. ஆனால் அவனுடைய வேதனையை, அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார். இயேசு அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் மக்களை வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக, மக்களுக்கு சுகம் தரும்படியாக. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் என்ன ஆகிறது இல்லைங்க, சுகமாகிறது இல்லை. இப்ப சுகர் என்ன ஆகிறது இல்ல, சுகமாகிறது இல்ல. பிபி சுகமாகிறது இல்ல. கேன்சர் வியாதி சுகமாகிறது இல்ல. எந்த வியாதியுமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகுவதே கிடையாது. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் நிமித்தமாக அல்லது நாம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் ஜீவித்தாலும் நம்முடைய இருதயத்தில சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், இருதயத்தில சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இந்த இருதயமானது தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல நமக்கு வியாதிகள் சுகமே ஆகலையா? வியாதிகள் சுகமாகும், சில நேரங்களிலே சுகமாகாமலும் போகலாம். ஆனாலும் நாம் முடிவு பரியந்தம் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு சுகத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறீர். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறவர். நமக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளவு வியாதியோடு நம்ம இருந்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வியாதியிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சிறு பிராயத்துல எனக்கு சில வியாதிகள் இருந்து என்று சொல்லி எங்க தகப்பனார் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த நாட்களிலே கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை சுகமாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது 38 வருடம் வியாதியோடு கிடக்கிறான், அவனால் நடக்க முடியல. இயேசு அவனை பார்த்து சொல்றார், உன் படுக்கையை விட்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்ன பொழுது தேவனுடைய வார்த்தை அவனுடைய கால்களுக்குள் இறங்கினது. ஆகவே அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எழுந்து நடந்து சென்றான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை சுகமாக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயாவில நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய கண்ணீரை ஏற்றுக்கொண்டார். உலகத்துல நாம் எங்கு போனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு மெய்யான சமாதானத்தை நாம் பெறவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமானால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மெய்யான ஒரு சுகமளிக்கும் வல்லமை நம்முடைய சரீரத்தில் இறங்கி வருகிறது. 38 வருடம், அது போல எத்தனையோ வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் அவள் என்ன சுகம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த சுகமளிக்கும் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். சில வியாதிகள் நமக்கு வந்துருச்சா, சில போராட்டங்கள் நமக்கு வந்துருச்சா, தேவ சமூகத்துல நாமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுகத்தை கொடுத்தார். மரித்து போன லாசருவை குறித்து நான் வேதத்துல வாசிக்கின்ற பொழுது நான் யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மரித்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாட்கள் ஆயிடுச்சு. அற்புதம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனால் இயேசு தம்முடைய வார்த்தைகளை சொல்லி மரித்த லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே நீ வெளியே. ஒருவேளை நாம் இந்த காலை வேளையில பல கட்டுகளோடு கூட தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பலவீனத்தோடு கூட நாம் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க வேண்டும். மரித்து போன லாசரு எப்படி கேட்க முடியும்? செத்து போய் கிடக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவன் அவனுக்குள்ள திரும்ப வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே அவன் உயிரோடு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகளோடு கூட, பல வேதனைகளோடு கூட, பல கண்ணீரோடு கூட, பல உபத்திரவத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு பிரதர், இனி என்னுடைய குடும்பம் எந்திருக்காது, எல்லாம் மரித்து போய்விட்டது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்றுமே ஆசீர்வாதம் கிடையாது என்று சொல்லுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டில உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்.
உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்துல நீங்கள் செபிக்கின்ற பொழுது கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாயிருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த காலை வேளையில நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது நம்மை தேடி இயேசு வருவார். லாசரு குடும்பத்தை தேடி கர்த்தர் ஏன் போனார்? ஏனென்று சொன்னால் மார்த்தாலும் மரியாளும் கர்த்தரை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள், கர்த்தரை கனப்படுத்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தபடினால அவருடைய வாழ்க்கையினுடைய சகல கஷ்டத்திலும் கர்த்தர் பங்கு பெடுத்து அற்புதங்களை செய்தார். மரித்து போன லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன சில காரியங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நீ எதுவுமே நடக்காது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் விட்டுவிடும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ 38 வருடம், இந்த 38 வருடம் வியாதியோடு கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சுகத்தை தர முடியுமானால் நமக்கும் ஆண்டவர் சுகத்தை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன சரீரத்துல வியாதி இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த ஜீவன் பிரியக்கூடாது. ஆண்டவர் நம்மை படைத்ததுக்கு ஒரு விசேஷித்த நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஏதோ தாயின் வயிற்றில நாம் பிறந்து வந்து விடவில்லை, ஏதோ நம்ம இந்த பூமியில எதிர்ச்சியாக வந்து விடவில்லை. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் படைத்த அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற சூழ்நிலைகள்ல மோசே மரித்து போய் விடுகிறார். ஏராளமான லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்த வேண்டும். யோசுவா எப்படி நடத்த முடியும்? அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அது போல நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அவர் மனது உருகுகிற தெய்வமாக இருந்தார். அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று நம்முடைய சுவிசேஷத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரு மனிதன் எப்போ மரிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும்படியாகத்தான் இந்த கிறிஸ்தவம், அதற்காகத்தான் இந்த சபை, அதற்காகத்தான் இந்த ஊழியங்கள். மற்றபடி நாம் உலக பிரகாரமாக ஜீவித்த நாட்கள் சில வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கலாம். மனம் போன போக்கில ஜீவித்த வருடங்கள் இருந்திருக்கலாம். பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி பலவிதமான பாவங்களில் வெளியே சொல்ல முடியாத அக்கிரமங்களில் நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று ஆண்டவர் சுகமாக்கினது போல நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலை வேளையில மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகல வியாதிகளை நம்மை விட்டு நீக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த 38 வருடம் வியாதியோடு கிடந்த மனுஷன், 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அது போல வேதத்துல நாம் வாசிக்கின்ற பொழுது வேலைக்காரன் சுஸ்தமாகிறான், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய வல்லமையினால அவரை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ அவரை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மரண பயம் வந்து கொண்டே இருக்கலாம். தூங்கும் போது திடீரென்று மரண பயம் வரும். ஐயோ நான் மரித்து போய் விடுவேன் ஒரு பயம் வரும். வண்டியில போகும்போது விபத்து ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு பயம் வரும். அல்லது வேலை ஸ்தலத்துல நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது நம்ம மேல விழுந்து விடுமோ என்று ஒரு பயம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யறப்போ ஒரு முறை ஒரு டயர் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி டயர் மாட்டலான்னு பார்த்து திடீரென்று வண்டி குலுங்குது. என்னன்னு பார்த்தா கீழே அவரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சாக்கி கீழே டபார் என்று விழுந்துருச்சு. ஒரு வேளை நான் கை இப்படி உள்ள வச்சிருந்தா இந்த கை துண்டாயிருக்கு. இன்றைக்கு இந்த கை இருந்திருக்கா, கர்த்தர் பாதுகாத்தார். அது போல கோயம்புத்தூர் இந்த கவுண்டர் மில்ஸ்ல வரும் பொழுது என்னுடைய பைக்கு தானா கீழே முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், சரி அவன் மேல மோதாம இருக்க வேண்டும் என்று பிரேக் அடித்த பொழுது நான் அப்படி தலைகீழாக விழுந்துட்டேன். ஒரு அடியும் படாதபடிக்கு கர்த்தர் இந்த விரல்ல நெகம் மட்டும்தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நெகமும் முளைச்சிருச்சு. கர்த்தர் கிருபையில பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீடுகளில் எத்தனை ஆபத்துகள். என்னுடைய குடும்பத்துல நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டேன்.
வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா வீட்டுல எல்லாம் ஒரே 6:30க்கு வந்த எல்லாம் டீப்பா இந்த மாதிரி ஒரு டீப்பா எரிஞ்சு கிடக்குது. என்ன என்று சொன்ன பொழுது ஒரு மெழுகுபத்தியோ பத்த வச்சு அது வீடு முழுவதும் தீப்பிடிச்சு கொண்டு குடும்பமாக கர்த்தர் பாதுகாத்தார். அது போல என்னுடைய சிறிய பையன் ஒரு பிரேயருக்கு ஹவுஸ் விசிட்டிங் பிரேயர் போகிற பொழுது அந்த வாட்டர் டேங்க் தொட்டியில் அவன் கீழே விழுந்துட்டான். கர்த்தருடைய கிருபையில நான் போனவன் டக்குன்னு மேலே தூக்கிட்டு ஆண்டவர் கிருபையில அவன் மேலே வந்துட்டான். இப்படி பல ஆபத்துகள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கும். பல ஆபத்துகள், அந்த ஆபத்துகள் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கும். சகல நோய்கள், சகல வியாதி. அப்போ பாரம்பரியமாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாதிகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபத்தினால் நமக்கு வியாதிகள் இருக்கும். சில வியாதிகள் நம்முடைய முன்னோர்களுடைய சாபத்தில் இருக்கும். அந்த வியாதிகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி நம்ம முன்னோர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்துல நம்ம அடிக்கடி ஒரு கதையை கேட்கிறோம். என்ன கதை? ஒரு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கு ஸ்கின் என்ன இருக்குது இல்லைங்களா, ஸ்கின் கிடையாது. அந்த அப்படியே தோல் எல்லாம் ஒரு மாதிரி குழந்தை பிறகுதான். என்ன காரணம் என்று சொன்னால் அது விசாரித்த பொழுது நம்ம படிச்சிருப்போம் இந்த ஸ்டோரிய. ஒரு மாடு என்ன பண்ணிருச்சுங்களா, தோட்டத்துல வந்த பொழுது அந்த மாட்டுக்காரனை என்ன பண்ணிருக்கிறான், தெரியாம விட்டுட்டான். அந்த ஆப்போசிட் தோட்டத்துக்காரன் எப்படி என்னுடைய தோட்டத்தில் விடலாம் என்று சொல்லி அந்த மாட்டை என்ன பண்ணியிருக்காரு, உயிரோடு தோலை உரிச்சு கொண்டுட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்பு அந்த சந்ததிகள்ல அந்த குழந்தைகள் தோல் இல்லாமல் பிறக்கிறதாக ஒரு புஸ்தகத்துல வாசித்தோம். திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவங்கள். அப்போ சில வியாதிகள், சில நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், சிலருக்கு கண்ணு தெரியாது, சிலருக்கு ஊமைகள், சிலர் முடவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சாபத்தினுடைய விளைவு. சில காரியங்கள்ல தேவன் அற்புதத்தை செய்யக்கூட நம்மை படைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ எது நம்முடைய வாழ்க்கையில சாபம், எது நம்முடைய வாழ்க்கையில முன்னோர்கள் செய்த சாபம், அப்போ அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நம்மை ஆண்டவருடைய கருத்துல நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் தரித்திரம், போராட்டம், சண்டை, வியாதிகள் இப்படியே நம்முடைய தலைமுறைகளை தொடருமே. ஆனால் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை நீங்க மன்னிங்க என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட வேண்டும். இன்னைக்கு நிறைய பிச்சைக்காரர்களை நம்ம பார்க்கிறோம் ரோட்ல. சில பிச்சைக்காரத்துல நம்ம விசாரிக்கும் போது இல்ல நம்ம அவர்கிட்ட பேச மாட்டோம். ஏதாவது ஒரு சிலர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அவங்க சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பெரிய லட்சாதிபதிகள் அப்படிம்பாங்க. நீங்க எப்படி இப்படி மாறினீங்க? எங்க பிள்ளைகள் துரத்தி விட்டுட்டாங்க, சொத்துக்காக துரத்தி விட்டுட்டாங்க, அல்லது பல குடும்ப சொத்துக்களை இழந்துட்டோம் அப்படிம்பாங்க. இப்படி பார்த்த ஒவ்வொரு பிச்சைக்காரர்களும் நம்ம விசாரிக்கும் பொழுது எல்லாம் லட்சாதிபதிகளாக ஒரு காலத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி அந்த பணத்தை சம்பாதித்தார்கள் என்று தெரியாது. அதனுடைய விளைவு பிற்கால சந்ததிகளை பாதிக்கும். ஆகவே நம்மை இன்றைக்கு உண்மையாக நாம் ஜீவிக்கின்ற பொழுது நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம உண்மையா இருக்கணும். அப்ப இந்த வியாதிகள், சில வியாதிகள் பரம்பரையாக வருகிற வியாதிகள், சில வியாதிகள் நம்மளுடைய உணவுகள்ல மற்ற காரியங்களை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் எப்பொழுதுமே என்ன பண்ணணுங்க? நினைக்கணும். அவர் கல்வாரி நமக்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரே நோக்கம் நமக்கு விடுதலை தரும்படியாக. ஹல்லேலூயா. நமக்கு விடுதலை தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்பொழுது மகிமைப்படுத்தும். அவர் கெத்செமனே தோட்டத்துல நமக்காக ரத்த வேர்வை சிந்தி அவர் என்ன பண்ணினார்? ஜெபித்தார். அவருடைய சிலுவையினுடைய எடை நான் இப்ப சமீபத்துல ஒரு யூடியூப்ல இருந்து பார்த்த பொழுது அதை எடுத்த 150 கிலோ சிலுவை அவர் சுமந்தார். 150 கிலோ. அப்ப பாருங்க எவ்வளவு அவர் அவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அவர் முட்கிரீடம் தலையில சூட்டப்பட்டு, அவருடைய சரீரத்துல 39 அடிகள் அடிக்கப்பட்டும் அவர் அந்த சிலுவை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க இயேசுவினுடைய அந்த அவர் எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம் தண்ணி இல்லாம தவித்திருக்கிறார் ஆண்டவர். 17 மணி நேரம் தண்ணி இல்லாம தவித்தார். 5480 காயங்கள் அவருடைய சரீரத்துல, 150 ஆழமான காயங்கள். இதெல்லாம் நமக்காக, நம்ம வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படியாக
தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, பலவிதமான துன்பத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இவ்வளவு காயங்கள், 5480 காயங்களை ஆண்டவர் சிலுவையில அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சிலுவையில 17 மணி நேரம் தண்ணி இல்லாம தவித்திருக்கிறார். இப்ப சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு தெரியும், தண்ணி பாட்டில் எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், பாக்கெட்ல வச்சுக்கிறோம், பாட்டில் வச்சுக்கிறோம், பேக்ல வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் குடிக்கிற ஒரு சூழல, தண்ணி இல்லாம மனுஷன் ஜீவிக்க முடியுங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் சிலுவையில அவ்வளவு நேரம் துடித்தார். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்துல வாருங்கப்பா, என்னுடைய சகல வியாதிகளை நீங்க நீக்கிட்டீங்க, சகல தரித்திரத்தை நீங்க நீக்கிட்டீங்க. 2026ஆம் ஆண்டுல என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணும், செபிக்கணும். அதிகாலை எழுந்திருச்சு கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். அந்த 38 வருடம் ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். வியாதியோடு கிடந்தவனுக்கு குருடரின் கண்களை திறந்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் இடத்துல வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவனுடைய பார்வையை என்ன பண்ணார், திரும்ப கொடுத்தார். அவன் குருடனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஊமையன் பேச வைத்தார். பிசாசுகள் பிடித்திருந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து அலறி ஓடின. இன்றைக்கும் ஆண்டவர் அதே வல்லமை, அதே அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருவார். வேத வார்த்தை நம்முடைய நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதம், எது உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இப்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா நாம் நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிகபலதரபலபலபா. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது.
ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடயத்தை பிடித்திடுவேன். சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடயத்தை பிடித்திடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சொல்லுவோமா? அவர் வார்த்தை Yes, glory to God. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த 2026 ஆண்டு முழுவதும் என்னை எல்லா வியாதிகளுக்கும் அப்பா எல்லா ஆண்டவரை தரித்திரங்களுக்கும் விலக்கி என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகம் பலன ஜீவனை கொடுங்க அப்பா. உமக்காக ஓடும்படியாக எங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களுடைய சபைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே நீங்க கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தது போல நாங்களும் அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை கொண்டு செல்லும்படியாக தேவன் எங்களை வல்லமையாக பயன்படுத்தும் என்று சொல்லி செபிப்போமா. நன்றி ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மேல் இருக்கிற சாபங்கள், எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்துல தலை மேல கை வச்சு சொல்லுங்க. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள், எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் பரம்பரையாய் வருகிற வியாதிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள இரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. 38 வருடம் வியாதியோடு கிடந்த மகனை சுகமாக்கினீர். 12 வருடம் வியாதியோடு கிடந்த மகளை சுகமாக்கினீர். குருடனுடைய கண்களை திறந்தீரப்பா. பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினீர். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.